அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே ஒரு விஷயத்துக்காகத்தான் காத்திருக்கோம். ஸோ இந்த பிஎம் கிசான் 21வது தவணை எந்த தேதியில் வழங்கப்படும், இது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும், இந்த தடவை பிஎம் கிசான் 21வது தவணைக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் தான் 21வது தவணை கிடைக்க போகுது. 2000 அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2000 ஏன் தீபாவளிக்கு முன்னதாக வழங்கப்பட இருந்த நிலையில் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. ஸோ இதற்கு பிஎம் கிசான் திட்டம் தான். அதே மாதிரி விவசாயிகளுடைய பெரும் சோகம் அடைஞ்சிருக்காங்க தீபாவளிக்கு வழங்காதனால. ஸோ இதற்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2000 இன்னும் வராமல் இருக்க தீபாவளியில் விவசாயிகள் பெரும் சோகம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பணம் பிஎம் கிசான் 21வது தவணை வரக்கூடிய தேதி இதுதான் அப்படின்றதையும் தமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதையும் தெளிவாக சொல்ல போகிறோம். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தாங்க. இருப்பினும் தீபாவளி பண்டிகை வரை தவணை தொகை வெளியிடப்படவில்லை. இப்போது 21வது தவணை தொகை பண்டிகைக்கு, அதாவது தீபாவளிக்கு முன்பு வெளியிடப்பட்ட இருந்த நிலையில் தீபாவளிக்கு பின்பு எதிர்பார்க்கப்படுகிறது. சில பாதிக்கப்பட்ட மற்றும் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிஎம் கிசான் 21வது தவணை ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு எப்போ வெளியிட போகிறாங்க பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணையில் பயனடைய விவசாயிகள் தாங்கள் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாமல் தவணை அவர்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட மாட்டாது. ஸோ இப்போது எதற்காக வெளியிடுவோம், பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை இந்த அக்டோபர் மாத இறுதிக்குள்ளே தான் வெளியாகும் என்று கூற்றுகள் சொல்லுகிறது. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ பீகார் மாநிலத்தில் தேர்தல் கருத்தில் கொண்டு 21வது தவணை தொகை நவம்பர் மாதத்தை வெளியிடப்படும் என்ற தகவல்கள் வெளியாகிருக்கு. எனினும் பிஎம் கிசானின் அடுத்த தவணை தொகை பெறுவதற்கு விவசாயிகள் சில அப்டேட்களை கட்டாயம் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பணம் வரும் என்று சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் அது தெளிவாக சொல்லும். ஸோ சேவை மையத்தை அணுகி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் என்ன இந்த பிஎம் கிசானுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அது மட்டுமே இல்லை, நில சரிபார்ப்பு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் சரிபார்க்கணும். சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சரிபார்த்த பின்னரே விவசாயிக்கு தவணை தொகை உடையவராக கருதப்படும். அவ்வாறு செய்ய தவறினால் தவணை தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் இணைப்பு என்றையும் சொல்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டு மற்றும் உங்களுடைய பிஎம் கிசான் கணக்கில் இணைக்கப்படவில்லை என்றால் அதனை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். இவை மூன்றுமே நீங்கள் செய்யாவிட்டால் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க முக்கியமான தகவல். பிஎம் கிசானுடைய பிரதம மந்திரி மோடி அரசு விவசாயிகளுக்கு கொண்டு வந்த ஒரு லட்சிய திட்டமாகும். இதை உடனடியாக செயல்படுத்த போகிறாங்க. இதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். 21வது தவணை தொகை விரைவில் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். நவம்பர் முதல் வாரத்தில் இது எல்லாமே முடிவடையும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ மக்களே, இந்த மாதிரி பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.